Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ட்ரான்சிஷன் தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுற மாதிரியே அலைட் மோஷனில் எப்படி ஸ்மூத்தாக பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டியூரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ 2.15 செகண்டுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஃபோட்டோவும் இந்த டியூரேஷனுக்கு தான் ஆட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்டிங்கோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.20 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஸ்டார்டிங் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1.10 செகண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபோட்டோவை 2.15 செகண்ட்ஸில் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டியூரேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மிடில் இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வைப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ணாதீங்க. எண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் டிஃபால்ட்டாக 100ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 50ல் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 50% இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி 50ல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆங்கிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 90 டிகிரியில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதோட பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எஃபர்ட்டை காப்பி எஃபர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம தேர்டு டூப்ளிகேட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நம்ம சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஆங்கிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 270 டிகிரியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 270ல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதோட பாயிண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக 270 டிகிரியில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். தேர்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு ஸோ இந்த இமேஜை நம்ம இந்த சைடுக்காக கொண்டு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்து வரனால கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ அதோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் இயர் டு மூவ் லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கூட தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த பாயிண்டில் இருக்க மாதிரி மூவ் பண்ணிவிட்டு சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கர்வ் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கர்வ் செட் பண்ணிவிட்டு இது காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கர்வ் ஆட் பண்ணதுனால ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சென்டராக இருக்க அந்த இமேஜ் நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு
ஸ்கேல் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நமக்கு செகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் புக் மார்க் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து புக் மார்க் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன டியூரேஷனுக்கு இந்த மாதிரி புக் மார்க் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த கர்வே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஷேடோ வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேடோ வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிவியில் பார்த்த மாதிரியான வீடியோ வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.